பெரம்பூரில் ஃபஸ்ட்டு பூஜையை போட்டோம். நம்ம தலைவர்கிட்டேருந்து அங்கேருந்து ஆரம்பித்தோம். வரிசையாக செயல்வீரர்கள் கூட்டம், பொதுக்கூட்டம்னு வரிசையாக போட்டுட்ருக்கோம். தமிழ்நாடு முழுசும் செயல்வீரர்கள் கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. 1962 அப்புறம் திமுக கிட்ட எப்பயுமே ஒரு திமிருத்தனம் இருக்கும். சென்னைனா எங்கள் கோட்டை அப்படின்னு. இந்த 2 மாதத்தில் சென்னையில் ஒரு மூச்சு பேச்சு கூட கிடையாது எந்த அமைச்சர்கிட்டையும். அப்படியே அமைதியாயிட்டாங்க. ஏன்னா நம்ம தலைவர் அந்த அளவுக்கு ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு பொறுப்பாளர் அமைச்சிருக்கார். பெரம்பூர் யார் பொறுப்பாளர்னு தெரியும் உங்களுக்கு, அதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அங்கே தான் ஆரம்பித்தார் நம்ம தலைவர். வில்லிவாக்கம் நான் இருந்தேன், விஎஸ் பாபுன்னா கொளத்தூர், ஆர்கே நகரில் நம்ம வில்சன் சார், ஹார்பரில் நம்ம அசோக்குமார் சார், ஜெயஸ்டபிள்யூ பிரபாகரன் நம்ம 1000 லைட்ஸு, கடைசியில் நம்ம ராஜ்குமார் அண்ணன் இங்கே எக்மோர். இப்படி வரிசையாக பேரை சொன்னாலே இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எந்திரிச்சு, ஓ அந்த தம்பியா. நான் அப்படியே தொகுதிக்குள்ளே வரும்பொழுது, பொதுவாக சென்னையில் நான் நிறைய தொகுதி அப்படியே சுட்டிகிட்டே இருப்பேன். பெரும்பாலும் பாதி தொகுதியில் எம்எல்ஏவே காணும். அது ஃபஸ்ட்டு வில்லிவாக்கத்தில் போனேன், ஆளை காணும். பெரம்பூர் போனேன், ஆளை காணும். ஆர்கே நகரில் எங்கே இருக்காங்கன்னே தெரியல. ஒரே ஒரு முகம் தான் அங்கங்கே சுற்றிக்கிட்டே இருக்காரு. அது அவர் விஎஸ் பாபுன்னா பார்த்துக்குவார். அவர் பேரெல்லாம் நம்ம சொல்ல வேணாம். அப்புறம் இங்கே எக்மோரில் அப்படியே வந்தேன். கூகுளில் தென்னா கூட இந்த எம்எல்ஏ பேர் கூகுளே காமிக்க மாட்டேங்குது. என்ன கொடுமை அது. நம்மளாம் அட்லீஸ்ட் தேடி பார்ப்போம் எம்எல்ஏ ஆஃபீஸ் எங்கே இருக்குது, வீடு எங்கே இருக்குன்னு. சரி, ஏதாச்சும் பேரை சொன்னால் கூகுளில் போய் பேரை போட்டால் தெரியும். கூகுளுக்கே மறந்துருச்சு எக்மோரில் யார் எம்எல்ஏ அப்படின்னு. அந்த மாதிரி இந்த தொகுதியில் திமுக காரங்கெல்லாம் அம்மா ஜெயலலிதா அம்மா இறந்த பிறகு நிறைய துமுர்த்தனம் வந்துருச்சு. யாருமே இல்லை தமிழ்நாட்டில் எதிர்க்கிறதுக்கு. அடுத்தவர் ஒருத்தர் இபிஎஸ்னு வந்தார். அவர் போய் டெல்லியில் செட்டில் ஆகிட்டார். அவர் அடிக்கடி ஏர் இண்டியாவில் போயிட்டு வராரு. பேசாமல் அவர் அங்கேயே டெல்லியிலே இருந்துடலாம். அவர் எதுக்கு இந்த பக்கம் வராருன்னு தெரியல. அதனால மக்கள் அவர் மறந்துட்டாங்க. அப்படி இருக்கும்பொழுது 3 தேர்தலில் ஜாலியாக ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாங்க. 19 ஜெயிச்சாங்க, 21 ஜெயிச்சாங்க, 24 ஜெயிச்சாங்க. ஆனால் 26 ஜெயிக்கிறதுக்கு என்னென்னலாம் கஷ்டப்படுறாங்க. அப்பப்பா 26 கட்சியை கூட்டணி சேர்க்குறாங்க, ஒரு பெரிய விளம்பரம் போடுறாங்க, நமக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் எந்த அளவிற்கு பயந்து இன்னைக்கு 26 கட்சியை கூட்டணி வச்சாலும் என்னடா அது இன்னைக்கும் நம்ம 2% திமுகவோட அதிகமாக இருக்கும். இதுதான் உண்மை. இந்த பயம் ரிசல்ட் அன்னைக்கு தெரியும், மே மாதம் 4ஆம் தேதி. அப்போ எல்லாரும் ஒன்று சொல்கிறாங்களே, இல்லை திமுக 26 கட்சி கூட்டணி பெருசாக இருக்குது அப்படின்னு ஒரு பிரமிப்பை உருவாக்குறாங்கல்ல. இப்போ நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். ஏன் லேட்டாக வந்தேன் அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியிலேருந்து, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியிலேருந்து இன்னைக்கு இருக்க பொதுச் செயலாளர்கள், இன்னைக்கு இருக்க மாவட்ட நிர்வாகிகள் ஒரு 100 பேர் நம்ம ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கட்சி உருப்பாது காங்கிரஸ் கட்சி. நாங்கள் ஏதோ மாற்றங்கள் வரும்னு நினச்சோம், இந்த மாற்றங்கள் வரும்னு நினச்சோம். ஆனால் எல்லாம் ஏமாத்திட்டாங்க. 2 குரூப் இருக்கு. ஒன்று ராகுல் காந்தி சார் குரூப்பு, அவர் தான் எதிர்க்கட்சி தலைவர். இன்னொரு குரூப்பு யாருன்னு சொல்ல வேணாம், வயசாகி கண்ணுக்கு தெரியாமல் நடக்க தெரியாமல் பழைய குரூப்பு. அந்த குரூப் எப்பயுமே திமுகன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். எனக்கு எல்லாம் கலெக்ஷனு, செட்டிங்கு, கமிஷனு, எல்லாம் பார்ட்னர்ஷிப்பு, ஊழல்ல காசை கொடுக்கறது சைனப்போர். அப்படி இந்த கட்சி பெரிய கூட்டணி கட்சிக்கணும்ல. பாண்டிச்சேரியில் நேற்று தான் நாமினேஷன் முடிஞ்சிச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க, டிவியில் பார்த்தீங்களா இல்லையா? நாமினேஷன் முடிகிற 4 மணி வரைக்கும் கூட்டணியே இன்னும் பேசி முடிக்கல. இதெல்லாம் ஒரு கூட்டணியா? என்னடா 100 வருஷ கட்சி இது. இன்னொன்று 75 வருஷம் கட்சியான் திமுக, இன்னொன்று 100 வருஷ கட்சியான். நாமினேஷன் முடிய போது கூட்டணி முடியல. என்ன ஒரு அனுபவம் பார்த்தீங்களா இவங்களுக்கெல்லாம்?
எவ்வளோ பெரிய அனுபவம், எவ்வளோ பெரிய ஒற்றுமை, மத நல்லிணக்க கூட்டணி. இந்த திமுக என்ன ஃப்ராடுத்தனம் பண்ணுது பார்த்தீங்களா? பாண்டிச்சேரியில் பிஜேபி ஜெயிக்கணுங்கிறதுக்காகவே இந்த திருட்டு திமுக காங்கிரஸை கடைசி வரைக்கும் அள வச்சு, கடைசி வரைக்கும் ஈவினிங் 3 மணி வரைக்கும் நாமினேஷன் முடிகிற வரைக்கும் அந்த உடன்படிக்கையில் சைன் போடாம பாதுகாட்டது ஜெகத் ரட்சகன். அதுக்கு பின்புலமா இருக்கிறது ஸ்டாலின். ஏன் ஜெகத் ரட்சகன் இது பண்ணாரு? ஏன்னா இடி கேஸு சொல்லிட்டாங்க மேல இருந்து கூப்பிட்டு, நீ சைன் போடாத, திமுக 30 தொகுதி நிக்கணும், 20 தொகுதி நிக்கணும், கடைசி வரைக்கும் பேசிக்கிட்டே இரு, கடைசியில் நாமினேஷன் காங்கிரஸ்காரன் பண்ணவே கூடாது. ஆனா அந்த பக்கம் ஐயா ரங்கசாமி பிஜேபி எல்லாம் பேசி முடிச்சு நாமினேஷன் பண்ணி முடிச்சுட்டாங்க. அப்படி காங்கிரஸோடைய நாமினேஷனை பண்ண விடாம பாதுகிட்டது திமுக. இதுதான் திருட்டு திமுகன்னு சொல்றது. பிஜேபியோட ஏன் சேர்ந்துக்குச்சு? நம்ம சொல்றோம்ல, பிஜேபியோட நம்ம தைரியமா நிக்கிறோம். படத்தை ரிலீஸ் பண்ணலையா, நான் டெல்லி பக்கம் வந்தா நிமிந்து நிப்பன், சிபி வாசல் நின்னுட்டு கை காமிச்சிட்டு போனார். சிபி ஆபீஸ் கூப்பிடுறியா, நான் வந்து நிக்கிறேன். முதல் என்கொயரியா, ஒரு என்கொயரி கூட கேன்சல் பண்ணல, ஆப்சென்ட் ஆகல, வந்து நிக்கிற உண்மையை சொல்றதுக்கு நின்ன தலைவர் எங்க தலைவர். எந்த விதமான ஆஃபரையும் தூக்கி போட்டு மத சார்பற்ற தன்மையில் நம்முடைய முஸ்லிம் சகோதரர்களையும் கிறிஸ்துவ சகோதரர்களையும் அந்த அந்த எந்த குறிக்கோளை முதல் நாள் சொன்னாரோ அதுக்காக இன்னைக்கு வரைக்கும் நின்றுட்டு இருப்பார், எப்பயும் நிற்பார். அப்ப அம்மா ஜெயலலிதா அம்மாக்கு அப்புறம் எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறம் இந்த திமுகவை எதுக்கணும், டெல்லியில பிஜேபி எதுக்கணும்னா ஒரே உறுதியான தலைவர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்மளுடைய தலைவர் மட்டும்தான். ஸ்டாலின் சார் வந்து மேடைக்கு மேடை பேசுவார், மத சார்பற்றோம் பிஜேபி எல்லாம் பேசுவாங்க. பாண்டிச்சேரியில 4 மணி வரைக்கும் நாமினேஷனை தாக்கல் பண்ணாம விட்டது எதனால சொல்லுங்க மிஸ்டர் ஸ்டாலின் சார்? பாண்டிச்சேரியில நீங்க என்ன ஆளுங்கட்சியா? உங்க கட்சிக்கு என்ன எத்தனை எம்எல்ஏ இருக்கு? காங்கிரஸ் தானே ஆளுங்கட்சியா இருக்கணும். காங்கிரஸ் தானே வந்து பெரிய கட்சி, அங்கதானே அவங்க தானே முதலமைச்சர் வேட்பாளர். கடைசி வரைக்கும் பேச்சுவார்த்தை பண்ணி நாமினேஷன் பண்ண விடாம இன்னைக்கு வரைக்கும் பாதுகாத்து ஜெகத் ரட்சகன். ஏன்னா ஜெகத் ரட்சகன் மேல இடி கேஸ் இருக்கு, இடி கேஸ் இருக்குனால கூப்பிட்டு பிஜேபியில் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, கூப்பிட்டு சொன்னதுனால பேச்சுவார்த்தை நிப்பாட்டினாங்க. அங்க உங்களுக்குலாம் தெரியும், நாராயணசாமின்னு ஒருத்தர் இருக்கிறார், கேள்விப்பட்டீங்களா? கடைசியில் அவங்களுக்கே நாமினேஷன் பண்ணி பி ஃபார்ம் கொடுக்கல டெல்லியில இருந்து. இது வேணும். 2016 ஜெயிச்ச பிறகு, காங்கிரஸ் ஜெயிச்ச பிறகு அவர் முதலமைச்சர் ஆக்குனாங்க. அவருக்கு மக்கள் அரசியலே தெரியாது, மக்கள்கிட்ட போய் ஓட்டு வாங்கினதே கிடையாது. டெல்லி கிட்ட போய் செட்டிங் பண்ணிக்குவார் ஒரு குரூப்பா போய். 2 எலெக்ஷன்ல கடுகு தோல்வி அடைய வச்சுட்டார். அதனால தான் இன்னைக்கு 26 எலெக்ஷன்ல அவருக்கு வாய்ப்பே கொடுக்கல.